பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிற? கூடிய சீக்கிரம் இதே மாதிரி இல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்க போறாரு. அப்ப தெரியும் என் மாப்பிள்ளையோட தகுதி என்னன்னு. உன்னை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன். போ, நீ எங்க வேணாலும் போய் சொல்லு போ. டேய் பிரபு, மேனேஜர்னா அப்படிதான்டா பேசுவாங்க. இந்த வேலையை விட்டு போனா நீ என்னடா பண்ணுவ? ஏற்கனவே உனக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனை நிறைய இருக்கு. அவசரப்படாதடா தம்பி. என் மாப்பிள்ளை மேல நீங்க வச்சிருக்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நீங்க பழைய நினைப்புல பேசிட்டு இருக்கிறீங்க. என் மாப்பிள்ளையோட ரேஞ்சே வேற. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மாப்பிள்ளை புதுசா கம்பெனி ஆரம்பிச்சோடனே நீங்க அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அதிகமான சம்பளம் நான் போட்டு தரேன். மாப்பிள்ள வா. மாப்பிள்ள மச்சான் ஃபீல் பண்ணாத, போடா. வாங்க மாப்பிள்ள. பார்த்தா தம்பி பார்த்தாருதி வவுச்சர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒண்ணுக்கு 2 தடவையா செக் பண்ணிக்க. அண்ணா கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டு பார்த்துருக்கேண்ணா. ஒன்று கூட விட்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தம்பி பார்த்தாருதி, நீ ஏன் ஒரு விளக்கெண்ணெய்? அண்ணா நீ கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திக்கிறியா? கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டா இருக்கிற பார்வையும் போயிடும்டா. அண்ணா கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டுட்டு பார்க்கறதுன்னு வழக்கத்தில் எல்லாருமே சொல்றது தானேண்ணா. எல்லாரும் சொன்ன நீயும் சொல்லணுமா? எத்தனையோ பேர் தப்பா அக்கவுண்ட் எழுதுறாங்க, அதனால நானும் எழுதணுமா? ஐயோ என்னண்ணா இப்படிலாம் பேசுறீங்க? ஏன் இவ்வளவு பதற? நான் என்ன உன் வாட்ச் பில்லியா கேட்டேன்? ஐயோ அண்ணா நான் எதுவும் கேட்கலண்ணா. இங்க இவ்வளவுதான் மரியாதை. எடுத்துக்க. சொல்லுங்க. இல்ல ஆமா ஓகே ஓகே. டேய் தம்பி, போன்ல யாரு? உன் ஒய்ஃப் தானே? தெரியும், ரொம்ப சூடா இருக்காங்களோ. இந்த காஃபி சூடு ஆறிட போகுது. அந்த சூடு ஆறதுக்குள்ள சூட்டோட சூடா இதை உள்ள தள்ளிடு. சரி, நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே, வச்சிட்டுமா? ஆமாண்ணே, நான் என் ஒய்ஃப் கிட்ட தான் பேசுறேன்னு எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிங்கண்ணே? ரொம்ப சிம்பிள். இவ்வளவு பம்மரியே. இந்த வர்ற தம்பி, கல்யாணமான லேடிஸ் ரொம்ப அதிகாரமா பேசினா அந்த பக்கம் பேசுறது புருஷன்னு தெரிஞ்சுக்கணும். அதே கல்யாணமான புருஷங்க பம்மினா அந்த பக்கம் பொண்டாட்டின்னு அர்த்தம். வெரி சிம்பிள். அதுவும் வரவன் போறவங்க கிட்ட பக்கம் பக்கமா பேசுற நீ இங்க என்னடான்னா ஏதோ ஜூடோ கத்துக்கிற மாதிரி, கும்ஃபு கத்துக்கிற மாதிரி அப்படி அடக்கமா பேசும்போது கன்ஃபார்ம்டா அது உன்னோட ஒய்ஃப் தான். அண்ணே கேட்குறனே தப்பா நினைச்சுக்காதீங்க. கஸ்தூரி அண்ணி ஃபோன் பண்ணும் போதெல்லாம் நீங்களும் என்ன மாதிரி தான் பேசுவீங்களா? டேய், நான் என்ன உன்ன மாதிரி பொண்டாட்டிக்கு பயந்தவன் நினைச்சியா? நான் அஞ்சுவதும் அடிபணிவதும் இறைவன் ஒருவனுக்கே. ஓ சரிண்ணே. மாப்பிள்ள என்ன தயக்கம்? வாங்க, நான் இருக்க பாத்துக்கிறேன். வாங்க. என்ன பிரபு, ஆபீஸ் டயத்துல வீட்டுக்கு வர, அதுவும் எஸ்கார்ட்டோட? இல்லப்பா, அது என்னன்னா, அது என்னையதான் சொல்றாரு சம்பந்தி. இனிமே மாப்பிள்ள பழைய கம்பெனிக்கு வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்ல. ஏன் கம்பெனி மூட்டாங்களா?
இல்ல அது வந்து அது அது வந்து அது என்னப்பா உன் மாமனார் என்ன சொல்ல வராரு? சம்பந்தி அது ஒண்ணு இல்ல, மாப்பிள்ளைக்கு நானே பெரிய லெவல் வேலைக்கு ஏற்பாடு பண்ண போறேன் அதான். ஆ? புரியல. அப்பா அது ஒண்ணும் இல்லப்பா, வேற இடத்துக்கு வேலைக்கு போலான்னு பிளான்ல இருக்கேன். அப்படின்னா வேலை இல்லையா? அப்போ இப்போ பார்த்துட்டு இருக்கிற வேலை என்னாச்சு? இல்லப்பா, இத்தனை வருஷம் வேலை பார்த்து எந்த இன்க்ரிமெண்ட்டும் இல்ல, ஒரு ப்ரமோஷனும் இல்ல. ஆனா நான் இப்ப பாத்திருக்க கம்பெனில சேலரி நல்ல சேலரி தான்ப்பா, இன்சென்டிவ் அதிகமா கொடுப்பாங்க. ம். ஓ, அதான் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணா என் ஃபியூச்சர் கொஞ்சம் நல்லா இருக்கும்பா. ஜாயின் பண்ணிட்டியா இல்ல இனிமே தான் பண்ணணுமா? இல்லப்பா, இனிமே தான் ஜாயின் பண்ணணும். ஓஹோ, நான் புது கம்பெனிக்கு இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் போனதுனால பழைய கம்பெனிக்கு லீவ் போட்டேன்ப்பா. வெரி குட்ரா. உன்னோட ஃபியூச்சருக்காக பிளான் பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்க பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா புது கம்பெனி வேலை கன்ஃபார்ம் ஆன பிறகுதானே நீ இந்த வேலையை விடணும், அதானே நியாயம்? அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாயிடும். என்ன சம்பந்தி சொல்றீங்க? ஆமா சம்பந்தி, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நீங்க சொன்னது கரெக்டா இருக்கும் நீங்க சொன்னா அப்பதான் நான் சொன்னது தப்புங்கிற ஒரு பயம் வருது. ஏன் சம்பந்தி, என்ன என்ன சொல்ல வந்தீங்க? பூசு. கொடுங்க. அம்மா, மாப்பிள ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இந்தாங்க மாப்பிள உங்க பேக், உட்காருங்க. சபா என்ன வெயில், என்ன வெயில். வா முதியோர் இல்லம். முதியோர் இல்லம், ஓல்ட் ஏஜ் ஹோம், பெரியார் நகர், KK சாலை, கதவு எண் 26. புதிதாக திறக்க உள்ள முதியோர் காப்பகத்தில் ஏசி ரூம், நான் ஏசி ரூம். மூன்று வேளையும் சுவையான சூடான விருப்பமான உணவு வகைகள், 24 மணி நேரமும் கவனித்துக் கொள்ள ஆண் பெண் உதவியாளர்கள். ஒரு ரியாக்ஷனையும் காணா. பக்கத்துல போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். இந்த வரேன். சம்பந்தி இத பாத்தீங்களா? இங்க பாருங்க, ஃபியூச்சர்ல உங்களுக்கு எனக்கு நமக்கு எல்லாருக்கும் கவலையே இல்ல. இப்ப எல்லா ஊர்லயும் இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ் பிரமாதமா கட்டிட்டு இருக்காங்களாமா. ஏசி ரூமு, நான் ஏசி ரூமு, 3 வேளையும் சோறு, அது மட்டும் இல்லாம மருத்துவ வசதி, கவனிச்சுக்கிறதுக்கு ஆண் பெண் வசதி. இனிமே நம்ம காலம் எல்லாம் இங்கதான். குப்பை. எமாடி ஜூஸ் ரெடியா? ரெடி. இந்தாங்கப்பா. ஆஹா, பர்ஃபெக்ட்மா. சம்பந்தி, நான் ஏன் ஓல்டேஜ் ஹோம் போனோம்? எனக்கு கடைசி காலம் வரைக்கும் காப்பாத்த சிங்கக்குட்டி மாதிரி 2 பசங்க இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு பொண்ணு இருக்கா, எல்லாத்துக்கும் மேல என் மருமக இருக்கா. ஏங்கங்க, நீ என்ன பாத்துக்க மாட்டியா? நல்லா பாத்துக்குவேன் மாமா. பாத்தீங்களா சம்பந்தி, இப்படி ஒரு மருமக இருக்கும்போது நான் ஏன் ஓல்டேஜ் ஹோம் போனோம்? சம்பந்தி, நீங்க இன்னும் இந்தியன் மென்டாலிட்டிலேயே இருக்கீங்க. ஃபாரின்ல இதெல்லாம் ரொம்ப சகஜம். அங்கெல்லாம் பிள்ளைகளுக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு பெத்தவங்க தானாவே ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிடுறாங்க. இப்ப நம்ம நாடு மெல்ல மெல்ல ஃபாரினா மாறிட்டு இருக்குது. அந்த மாற்றத்தை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சம்பந்தி, வெளிநாட்டுல எல்லாம் குழந்தையா இருக்கும் போதே குழந்தைய கிரச்சில கொண்டு போய் விட்டுருவாங்க. அதே குழந்தைங்களுக்கு 17-18 வயசு ஆகும்போது அவங்கள பெத்தவங்களை ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆனா இந்தியா அப்படி இல்ல. இங்க பாசத்துக்கு மரியாதை கொடுக்கிற ஊரு. நான் மண்ணின் மைந்தன். நீங்க எப்படி ஆன்டி நேஷனலா?
வெளிநாட்டுல இருக்கிறவங்க நம்ம கல்ச்சர் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க என்னடான்னா எதெல்லாம் வேணாம் நாம விட்டானோ அதெல்லாம் கல்ச்சர்னு தூக்கின்னு வந்து நிக்கிறீங்க. இத சொல்லவே உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இத பாருங்க, மத்தவங்க எப்படியோ என்ன பொறுத்த வரைக்கும் என் பசங்க என்னைக்குமே என்ன ஓல்டேஜ் ஹோம் போக விட மாட்டாங்க. சம்பந்தி, இவ்வளவு வெள்ளந்தியா இருக்கீங்களே, உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல. பாவம். சம்பந்தி, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. சும்மாவே அப்பனும் பசங்களும் இந்த வீட்டை வச்சு சண்டை போட்டுக்கிறாங்களே, எப்படி இவனை வச்சு காப்பாத்துவாங்கன்னு யோசிக்கிறீங்க. எப்படி கண்டுபிடிச்சாரு? தப்பு. இந்த வீட்டை விற்கிற பிரச்சனையெல்லாம் இப்ப சமீபத்துல வந்ததுதான். அத நானும் என் பசங்களும் பேசி தீர்த்துப்போம். நானா என் பசங்களுக்கு எவ்வளவு உசுறு தெரியுமா? அவனுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். ஆபீஸ் விஷயமா நான் ஒரு 10 நாள் வெளியூர் போகணும்னு சொன்னேன். அவ்வளவுதான். அத கேட்டதுல இருந்து அழ ஆரம்பிச்சவன் தான். சரிடா நான் ஊருக்கு போகலன்னு சொன்னப்பறம் தான் அழுகிய நிறுத்தினான். அப்படிப்பட்டவன் என் பையன். அப்பா எவ்வளவு நல்லவரா இருக்காரு. ஆனா நம்ம கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறோம். மாப்பிள்ளைக்கு குத்தம் உள்ள மனசு குறுகுறுங்குது, அதான் போயிட்டாரு. இவர் என்னடா புள்ள புறான சம்பந்தி. அந்த அளவுக்கு பாசமா இருந்த என் பசங்க இப்போ கொஞ்சம் கெட்டு போயிட்டாங்க. செருக்க சரியில்லை. ஆனா எப்படி என் பசங்களை சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அது கரெக்ட் தான். நீங்க உங்க பிள்ளைகளை சரியான பாதைக்கு கொண்டு வந்துருவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எம்மாடி, அப்பாவுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டியா? கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்குது. அண்ணே, அவரைத்தானே நீங்க இன்டைரக்டா சொன்னீங்க. நான் எங்கடா இன்டைரக்டா சொன்னேன்? மூஞ்சிக்கு நேரம் தானே சொன்னேன். மூதேவி புரிஞ்சுக்கிட்டு தானே போறாரு. இந்தா நம்ம வேலையை கவனிப்போம். ஆடிட்டர் சுரேந்தர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. பார்த்து ஜாகிரதை. அப்புறம் வைஷு, படிப்புல எப்படி போகுது? நல்லா போகுது. வைஷு, உனக்கு டாக்டர் ஆகணுங்கிறது எப்பத்துல இருந்து ஆசை? அது சின்ன வயசுல இருந்து கூப்பிடுவாங்க டாக்டர் டாக்டர்னு. அப்புறம் அப்பாக்கும் பிடிக்குமா, சரி ஓகே அப்படின்னு டாக்டருக்கு படிக்கிறேன் இப்போ. நல்லது. டாக்டராக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பக்கத்துல ஏடிஎம் இருந்தா நிப்பாட்டுறீங்களா? பணம் எடுக்கணும். ஓகே, பக்கத்துல ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறேன். ஓகே. அதோ அங்க இருக்கு. ஓகே. அம்மா, அம்மாடி டீ காபி குடிக்க ஏதாவது சில்லறை இருந்தா கொடுமா. தாத்தா, உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்கல்ல? சம்பளம் கொடுக்கறாங்கம்மா. அந்த சம்பளத்தை வாங்கி வீட்டுல அப்படியே கொடுத்துருவேன். அப்பதான் அவங்க சோறு போடுவாங்க. என் கை செலவுக்கு உங்களை மாதிரி வரவங்க கிட்ட தான் 5-10 வாங்கிட்டு இருக்கம்மா. ஏன் நீங்க இந்த வயசுல வேலை பாக்குறீங்க? உங்களுக்கு பசங்க பொண்ணுங்க யாரும் இல்லையா? ஒண்ணுக்கு 3 பசங்க இருக்காங்கம்மா. ஆனா ஒருத்தரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. 3 பேரும் மாறி மாறி பாத்துக்கிட்டா ராஜா மாதிரி வாழலான்னு தப்பு கணக்கு போட்டுட்டு கொஞ்சம் இருந்த நிலம் வீடு எல்லாத்தையும் வித்துட்டு 3 பசங்களுக்கும் சம பங்கா பிரிச்சு எழுதி வச்சுட்டேன். அவங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்த அடுத்த நிமிஷமே எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. என்ன அனாதையா விட்டுட்டாங்கம்மா. இந்த நிலைமை அப்பாக்கு வந்துருமோ? போட்டி போட்டி என்ன கவனிச்சுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா போட்டி போட்டி என்ன வரட்டாங்கம்மா. நான் தப்பு பண்ணிட்டேம்மா.
அப்பவே எல்லாரும் சொன்னாங்க, கடைசி காலத்துல உனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்க, மொத்தத்தையும் பசங்க மேல எழுதாத, அவங்கள நம்பாதன்னு சொன்னாங்க. அப்போ நான் அதை கேட்கல. இப்ப அனுபவிக்கிறேம்மா, அனுபவிக்கிறேன். இதுவும் ஒரு வகையில பிச்சைதாம்மா, கௌரவ பிச்சை. சரி அழாதீங்க தாத்தா. இந்தாங்க. நீ நல்லா இருக்கணுமா? பரவாயில்ல. நல்லா இருக்கணும். என்னாச்சு? பாவம் வாட்ச்மேன், பசங்கள்லாம் கை விட்டுட்டாங்களாம். சம்பளம் வாங்கி அப்படியே கொடுத்தாதான் வீட்டுல சாப்பாடே போடுவாங்களாம். பரிதாபமா இருந்துச்சு. டீ குடிக்க ஏதாவது பணம் இருக்குமான்னு கேட்டாரு. அதான் பணம் கொடுத்துட்டு வந்தேன். மனசே ஒரு மாதிரியா இருக்கு. சரி வா. அப்பாவும் எப்ப பார்த்தாலும் வீடு வீடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹாய்ண்ணா. ஏய் தம்பி, என்னண்ணா நீங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏய் என்ன பார்த்தா உனக்கு தண்ணி அடிக்கிற மாதிரியா தெரியுது? இல்லண்ணா, செடிக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கீங்களே, அதை கேட்டேன். அதுக்கு தன்னால அடிச்சுக்க தெரியாது, அதான் நான் தண்ணி அடிக்கிறேன். நீ தண்ணி அடிச்சிருக்கியா? ஐயோ, எனக்கு அந்த வாடையே ஆகாதுண்ணா. ஏன் மூக்க புடிச்சிட்டு குடிப்பியா? இல்லண்ணா, இப்ப என்ன விஷயமா வந்த? இந்த ஃபைல் கொடுக்கலான்னு தானா. ஃபைலா? அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுண்ணா. இதை தவிர எல்லாம் பேசிட்டு இருக்க. என்னடா 10,000 ரூபாய்க்கு வவுச்சர் இல்ல, போய் கேட்டு வாங்கிட்டு வாடனா இன்னும் வாங்கலையா? ஐயோ, அது மறந்துட்டேண்ணா. நான் அப்புறம் போய் வாங்கிட்டு வந்துடுறேண்ணா. ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா? அப்படி என்னடா மறதி உனக்கு? எங்கன்னா நம்மள நிம்மதியா வேலை செய்ய விடுறாங்க. யாரு? காலையில வீட்டை விட்டு கிளம்பலான்னா நம்ம பொண்டாட்டிங்க தொல்லை தாங்கலண்ணா. நம்ம பொண்டாட்டியா? இதுல நான் எங்கடா வரேன்? சாரிண்ணா, ஒரு ஃப்ளோல சொல்லிவிட்டேன். அதே ஃப்ளோல அவளை இங்க கொண்டு வந்து விட்டுறாத. நீ மட்டும் இல்லடா, நிறைய பேரு பொண்டாட்டி குடும்பம்னா டென்ஷன் நினைச்சிட்டு இருக்காங்க. நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த வரம் தான் பொண்டாட்டியும் குடும்பமும். ஓகே. லைஃப்ல அவங்களுக்கு தான் நாம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதை மிஸ் பண்ணும்போது தான் இதோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம். அப்புறம் இன்னொரு விஷயம்டா, வீட்டு பிரச்சனையை வீட்டோடு விட்டுடணும், வேலை பிரச்சனையை ஆபீஸ்லயே விட்டுட்டு வந்துடணும். சரிண்ணா. ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அதை விட்டுட்டு உன்ன மாதிரியே நிறைய பேரு இங்க இருக்கிறது அங்கேயும் அங்க இருக்கிறது இங்கேயும் போட்டு குழப்பிக்கிறாங்க. மற்றவங்களையும் அப்படியே பைத்தியமா அடிக்கிறாங்க. வைஷு, என்னம்மா? என்ன சொல்லுமா? ஐஷோ, அழாத விஷயத்தை சொல்லுமா. அப்பா, நான் உன்னை கேப்பேன், நீங்க மறுக்காம செய்யணும். இது வரைக்கும் நீ கேட்டு எதை நான் மறுத்திருக்கேன்? எதையும் மறுக்கலப்பா. அதே மாதிரி இப்பவும் நீங்க மறுக்காம செய்யணும். என்ன விஷயம் முதல்ல சொல்லுமா. இவர் எதுக்கு நம்மள பாக்குறாரு? நம்ம ஒண்ணும் பண்ணலையே. என்னம்மா அங்கேயும் இங்கேயும் பாக்குறியே தவிர விஷயத்த சொல்ல மாட்டேன்ற? இத பார், நீ யாருக்கிட்டையும் பயப்பட வேண்டாம். என்ன விஷயமோ என்கிட்ட சொல்லு. அப்பா, நம்ம வீட்டை நீங்க
என்னடா இது, இத்தனை நாள் உங்க அண்ணங்க மட்டும்தான் இந்த வீட்டை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, இப்ப நீயும் இந்த வீட்டை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டியா? யூ டூ ப்ரூட்டஸ். அப்பா விளையாடாதீங்கப்பா, நான் சீரியஸா பேசுறேன். நான் பேசுறது உனக்கு சீரியஸாவே தெரியலையா? அப்பா நாங்க பார்த்தது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இப்படிலாம் பேசவே மாட்டீங்க. அப்படி என்னதான்டா பார்த்த? அப்பா நாங்க ஏடிஎம்க்கு பணம் எடுக்க போனோமா, அப்ப ஒரு பெரியவர் இருந்தாரு. அவரோட வீட்ல 3 பேரும் மாறி மாறி பாத்துக்கிட்டா ராஜா மாதிரி வாழலான்னு தப்பு கணக்கு போட்டுட்டு கொஞ்சம் இருந்த நிலம் வீடு எல்லாத்தையும் வித்துட்டு 3 பசங்களுக்கும் சம பங்கா பிரிச்சு எழுதி வச்சுட்டேன். அவங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்த அடுத்த நிமிஷமே எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. என்ன அனாதையா விட்டுட்டாங்கம்மா. எனக்கு அவரு சொன்னதை கேட்டதுல இருந்து உங்களுக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருமோன்னு பயமா இருக்குப்பா. புரிஞ்சு போச்சுமா. அந்த செக்யூரிட்டி இருந்த இடத்துல என்ன வச்சு இமேஜின் பண்ணி பார்த்திருக்க. அப்படி பார்த்தா எனக்கு அந்த செக்யூரிட்டி Dress டைட்டா இருக்கும், செட் ஆகாது. என்ன கவலைப்படாதம்மா, அதெல்லாம் ஒரு நாளும் இந்த வீட்டுல நடக்காது. நீ தைரியமா இரு. உங்க அண்ணன் 2 பேரும் ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க, அடிக்கடி கோவப்படுவாங்க. அதுக்காக சொத்தை புடுங்கிக்கிட்டு பெத்த அப்பனை விரட்டி விடக்கூடிய குணம் கிடையாதும்மா. ஏமா கங்கா, வைஷு சொன்னதெல்லாம் கேட்டல்ல? என்னோட பசங்க என்ன அந்த நிலைமையிலே விட்டுருவாங்க? நான் வாய் நிறைய கங்கான்னு கூப்பிட்டாலும் அவ சந்திரமுகியா தான் இருப்பேன்றா. என்ன பண்றது? என்ன பார்த்தா இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? முதல்ல அந்த வவுச்சர் வாங்குற வழியை பாரு, கிளம்பு. நான் வரேன். என்னம்மா நீ என்னோட மருமக மாதிரி என்ன முறைச்சிக்கிட்டே இருக்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வைஷு ஏடிஎம்ல இருந்து உங்களை நினைச்சு டென்ஷனா இருந்தா, இங்க வந்து நடந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம சைலண்ட் ஆயிட்டேன். இவ சின்ன பொண்ணுமா, அதான் பயந்துட்டா. சரிங்க சார், நான் வரேன் வைஷு. வரேன் சார். ரைட்மா. இத பாரு, உன் கவலை முழுக்க படிக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி வேண்டாத கற்பனை எல்லாம் பண்ணிக்க கூடாது. மனசை குழப்பிக்காத. ஓகேயா? சரிப்பா. வாமா. திவ்யா, திவ்யா சாப்பிட வா. எங்க நீங்களும் வாங்க. ஏய் வாடின்னு சொல்றேன்ல, நீ வந்தாதான் உன் அப்பா வருவாரு. எனக்கு பசிக்கல. அப்பா நீங்க போய் சாப்பிடுங்க. என்ன பசிக்கல? நீ சாப்பிடாம இருந்தா என்ன பிரயோஜனம்? அவன் டன் கணக்குல போய் சொல்லிட்டு போயிருக்கான், இன்னும் அவனை நம்பிட்டு இருக்கியா? வா சுமாருமா. என்னடி என் மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? ஒரு ஃப்ராடுக்கார பையனை லவ் பண்ணிக்கிட்டு அவனை கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு அவன் எவ்வளவு தைரியமா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை உங்க அப்பா எவ்வளவு கவனமா விசாரிச்சு எல்லாத்தையும் புட்டு புட்டு வாங்கியிருக்காரு. இத்தனை நாள் நீயும் பழகினியே, கண்டுபிடிக்க முடிஞ்சதா உன்னால? இது ஒரு விஷயம் பார்த்தாது அவனை தூக்கி போடுறதுக்கு. அவனை தலை முழுகிறத விட்டுட்டு என்னமோ பெரிய இவ மாதிரி, அந்த காலத்து காதல் மாதிரி இப்ப என்ன லவ் பண்ண உடனே கல்யாணம் பண்ணுமா? அதான் இந்த காலத்துல எல்லாம் ஒண்ணு வச்சிருக்கீங்களா, பிரேக்கப். அவனை அந்த மாதிரி பிரேக்கப் பண்ணிட்டு போய் உன் வசதிக்கு ஏத்த மாதிரி பேசாத. நான் ஏன் வசதிக்காக பேசலங்க, இப்ப இருக்கிற வசதிக்காக தான் பேசுறேன். இப்ப என்ன பண்ண போறீங்க? அந்த திருட்டு பையனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா? எதுவா இருந்தாலும் அவளோட டிசிஷன், நீ எதுவும் பண்ணாத. இப்ப எனக்கு பசிக்கல. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? சாப்பிடணும் அவ்வளவுதானே? நான் சாப்பிடுறேன். போதுமா போதுமா? ஏய்
என்னங்க இவ பத்திரகாளி மாதிரி ஆடுறா? இவ லவ் பண்ற பையன் தப்பானவன். அந்த திருட்டு பையல செலக்ட் பண்ணிட்டு ஏன் தலையை உருட்டிட்டு இருக்கா? நம்பி லவ் பண்ணிருக்கா. அதாங்க இத சொல்லி அவனை கட் பண்ற வழிய பார்க்கணும். கட் பண்றத நீயும் நானும் பண்ண முடியாது, அவ தான் பண்ணணும். அந்த பையன் சொன்ன மாதிரி காஃபி ஷாப் ஆரம்பிக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம். இது எல்லாத்தையும் தாண்டி அவன் வேணும்னாலும் சரி வேண்டானாலும் சரி அது திவ்யாவோட முடிவு தான். இதுல நீயும் நானும் எதுவும் பண்ண முடியாது. நீ எவ்வளவு பிடிவாதக்காரியோ அதுல பாதி அவ இருக்க மாட்டாளா? சும்மா அவளை டார்ச்சர் பண்ணாத. எங்க அப்பா வைஷு இருக்காளே, சும்மா சொல்லக்கூடாது. சினிமாலயோ சீரியல்லயோ ஆக்ட் பண்ண போனா பெரிய ஆளா வருவா. என்னாச்சு நீ? ஏன் திடீர்னு இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு மாமா கிட்ட நடிச்சா பாரு ஒரு நடிப்பு. ஐயோ, நீங்க 2 பேரும் அதை பாத்துருக்கணுமே. ஒரு ஏடிஎம் வாசல்ல வயசான செக்யூரிட்டிய பார்த்தாளாம். அந்த ஆளு அவரோட சொத்தையெல்லாம் பசங்களுக்கு எழுதி வச்சுட்டாராம். சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டு அந்த ஆளோட பசங்க அவரை கவனிக்காம விட்டுட்டாங்களாம். நீங்க 2 பேரும் மாமாவை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருவீங்களாம். இத உங்க தங்கச்சி உங்க அப்பா கிட்ட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சா தெரியுமா? இப்போ நான் தான் வைஷு. கிளாஸுக்கு போயிட்டு ஆட்டோல வந்து இறங்குறேன். மாமா இங்க நின்னு செடிக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப நானு, அதாவது வைஷு, ஆட்டோவை விட்டு இறங்கி வேகமா ஓடி வந்து இங்க இருந்து அப்பா மாமாவை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டா. மாமா பதறி என்ன ஆச்சுமான்னு கேக்குறாரு. அதுக்கு வைஷு, நான் உன்னை கேட்பேன்பா, நீங்க மறுக்காம செய்யணும். இது வரைக்கும் நான் கேட்டு நீங்க எதுவுமே மறுக்கல. அதே மாதிரி இப்பவும் நான் கேக்குறத நீங்க மறுக்காம செய்யணும். அந்த செக்யூரிட்டி பண்ண தப்ப நீங்க ஒரு நாளும் செஞ்சிடக்கூடாதுப்பா. வீட்டை அண்ணனுங்க பேருக்கு எழுதி வச்சிடக்கூடாதுப்பா. உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை. என்ன பர்ஃபார்மன்ஸ் தெரியுமா? ஆனாலும் உங்க தங்கச்சி அளவுக்கு உங்க 2 பேருக்கும் சாமர்த்தியம் இல்ல. உங்க அப்பாவும் மக நடிப்புக்கு அப்படியே உச்சி குளிர்ந்து போயிட்டாரு. அப்படியே எமோஷன் ஆயிட்டாரு. யோசிச்சு பார்த்தா அவளை பார்த்து நாம கத்துக்கணும். அவ பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. இப்ப நீங்க 2 பேரும் தலைகீழ நின்னு தண்ணியே குடிச்சாலும் உங்க பிரச்சனைய சொன்னாலும் மாமா இந்த வீட்டை விக்க ஒத்துக்கவே மாட்டாரு. இதே நாளைக்கு வைஷுக்காக ஒரு பெரிய செலவனா கூட அடுத்த நிமிஷம் இந்த வீட்டை வித்துருவாரு. அந்த மாதிரி உங்க தங்கச்சி உங்க அப்பா மண்டைய கழுவி வச்சிருக்கா. ஏ சும்மா வளராத. அப்பா மேல வைஷுக்கு அவ்வளவு பிரியம் தெரியுமா? அப்போ நாம என்ன அப்பா வெறுத்து ஒதுக்குறோமா? நல்லா சொல்ல அருளு. உங்க அண்ணனுக்கு நல்லது கெட்டது தானாவும் தெரியாது, சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாரு. இது ஏன் தெரியுமா? நாம அந்த செக்யூரிட்டிய பாத்திருந்தா அத அதோட மறந்துருப்போம். ஆனா வைஷு அத கரெக்டா மாமாவோட முடிச்சு போட்டு அந்த செக்யூரிட்டி மாதிரியே உங்களை பார்த்தேன், மனசு தாங்கலன்னு போட்டா பாரு ஒரு போடு. ஐயோ சாமி, அது நம்மளுக்கெல்லாம் சுட்டு போட்டா கூட வராது. ஏ அதை விடு. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், அப்பா நம்ம தேவைக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னு தான் 1க்கு 100 தடவை யோசிச்சு இந்த டெத் சர்டிபிகேட்டுக்கே நான் வந்து ஒத்துக்கிட்டேன். நம்ம பிளான் பண்ணது எல்லாம் கரெக்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியும் அப்பா கண்டிப்பா தெரிஞ்சிரும். நிச்சயம் கோவப்படுவாரு, என்ன வேணாலும் பேசுவாரு, அடிக்க கூட செய்வாரு. ஆனாலும் சரி, கடைசி காலம் வரைக்கும் அவரை நல்லபடியா நம்ம தான் வச்சு பாத்துக்கணும். டேய் ஓவரா சீன் போடாதடா. டேய் இல்ல, நாம நான் அப்பா அடிச்சு விரட்ட போறேன் நான் சொன்னோம். போ போய் தூங்குற வழியே பாரு. நீ மட்டும் இல்ல, நாங்களும் நல்லா பாத்துப்போம்.
மாப்பிள்ள நீங்க கொடுங்க மாப்பிள்ள. ஆம். அட கொடுங்கன்னு சொல்றேன்ல. ஐயா மன்னிச்சிருங்க. ஐயோ 4 மணியா? ஐயோ விடிகால கனவு கண்டா பலிக்குன்னு சொல்லுவாங்களே. அப்பா இப்ப எப்படி இருக்காருன்னு தெரியலையே. சரி போய் பார்த்துட்டே வந்துருவோம். அப்பாக்கு நம்ம டெத் சர்டிபிகேட் வாங்கணும்னு நினைக்கிறதுனால தான் அப்பா இறந்துட்ட மாதிரி கனவு வந்துச்சோ. பெத்த அப்பா உயிரோட இருக்கும்போதே டெத் சர்டிபிகேட் வாங்க போறோம். நம்ம என்ன மனுஷன். ஏங்க என்னங்க இது இந்த நேரத்துல இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க ஏன் தயங்குறீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது வந்து ஒரு கெட்ட கனவு. கெட்ட கனவா? என்னங்க சொல்றீங்க? அப்பா இறந்து போன மாதிரி கனவு கண்டேன். இல்லடி விடிய காலைல கனவு கண்டா பலிக்குன்னு வேற சொல்லுவாங்க. அதான் மனசு கேட்காம அப்பாவை போய் பார்த்துட்டு வந்தேன். என்ன அப்பா சென்டிமெண்டா? நீங்க மட்டும் நல்லவரு, நாங்கெல்லாம் கெட்டவங்க. சொல்லுங்க கங்கா. எனக்கு என்னமோ நல்லா இருக்கிற அப்பாவுக்கு டெத் சர்டிபிகேட் ரெடி பண்றது ஒரு மாதிரி மனசுக்கு சங்கடமா இருக்கு. அப்படியா? சரி வாங்க. எங்க? போய் உங்க அப்பா கால்ல விழுந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி மன்னிப்பு கேளுங்க. உங்க அப்பா தீர்காயுசா 1000 வருஷம் இந்த வீட்டை கட்டிட்டு ஓஹோன்னு வாழட்டும். பின்ன என்னங்க நீங்க ரொம்ப தான் ஃபீல் பண்றீங்க. ஊர் உலகத்துல சொத்துக்காக சாப்பாட்டுல விஷத்தை வைக்கிறாங்க. நாம அப்படி ஒரு பாவத்தையா செய்யறோம்? இது கூட எதுக்கு பண்றோம்? மாமா மட்டும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை வித்து பணத்தை கொடுத்திருந்தா நீங்க சொந்தமா சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சு ஓனர் ஆகி நிம்மதியா இருந்திருக்கலாம். அவர் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. அதனாலதானே இப்படி எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. நீ சொல்றதெல்லாம் சரிதான் கங்கா. எனக்கு புரியாம இல்ல. இருந்தாலும் அபசகனமா கனவு வந்தது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, நெருப்புன்னு சொன்ன வாய் ஒண்ணு வெந்துராது. அப்படிதான் இதுவும். சும்மா மனசை போட்டு குழப்பிக்கிட்டு எல்லாத்தையும் கெடுத்துறாதீங்க. போய் தூங்குங்க. என்ன இவன் நம்மள புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு போறா? பாட்டி, என்ன டிஃபன் கூட ரெடி பண்ணல? எங்க போயிட்டாங்க? பாட்டி, பாட்டி, பாப்பா இந்த வரண்டி. எங்க பாட்டி போயிருந்த? என்ன இப்பதான் மாவு வாங்கிட்டு வரியா? இனிமே நீ தோசையை சுட்ட நான் எப்ப சாப்பிட்டு போறது? உடம்பு கொஞ்சம் அசதியா இருந்துச்சுடி, அதான் தூங்கிட்டேன். உடம்புக்கு முடியலன்னா சொல்ல வேண்டியதானே. நீ ஒன்னும் டிஃபன் ரெடி பண்ண வேண்டாம். நான் சக்தி என்ன ஹோட்டல்ல சாப்பிட்டு உனக்கும் பார்சல் கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டி. 5 நிமிஷம் தோசை சுட்டு சட்னி வச்சிடுறேன். 2 தோசை சாப்பிட்டு போடி. இரு பாட்டி, பாட்டி இரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு வர டைம் ஆயிடுச்சு. வைஷுவை நான் தான் கிளாஸுக்கு கூட்டிட்டு போகணும். அதை மறந்துட்டியா? ஏண்டி அந்த சுந்தரம் பொண்ணுக்காக நீயே வெறும் வயித்தோட போகணுமா? எனக்கு மனசே கேட்கலடி. ஒரு 5 நிமிஷம் லேட்டா போனா குடி ஒண்ணும் முழுகி போயிடாது. ஐயோ பாட்டி, இது படிப்பு விஷயம். டைமுக்கு போகணும். என்ன நம்பிதானே அந்த சுந்தரம் இந்த வேலையை ஒப்படைச்சிருக்காரு. ஏண்டி
அந்த சுந்தரம் உங்க அப்பாவுக்கு பண்ண துரோகத்தை நீ மறந்துட்டியா? மறக்கல பாட்டி. ஆனா அந்த ஆளு பண்ண துரோகத்துக்கு மகளுக்கு தண்டனை கொடுக்கணுமா? என்ன பாட்டி நியாயம்? இத பாரு, உன்னோட பேசிட்டு இருந்த நேரத்துல தோசை சுட்டு சட்னி அரைச்சிருந்திருப்பேன். நான் போற வழியிலே சாப்பிட்டுக்கிறேன். இந்தா வாடகை பணம் ஹவுஸ் ஓனர் வந்தா கொடுத்துரு. நான் கிளம்புறேன். பத்திரமா போயிட்டு வா. ஒத்த ஆளுக்கு என்ன சட்னி சாம்பார் வைக்கிறதுனே தெரியல. இருந்து சாப்பிட்டு போயிருக்கலாம். கடமை உணர்ச்சி உடனே கிளம்பி போயிட்டா. மீனாட்சி, மீனாட்சி, வாங்க ஹவுஸ் ஓனரே. என்னம்மா மீனாட்சி இல்லையா? ஐயோ, வெளியில ஆட்டோ இல்லைன்னா அவ வீட்டுல இல்லைன்னு தானே அர்த்தம். சரிம்மா, இன்னைக்கு தேதி 5 ஆச்சே. மீனாட்சி வாடகை கொடுத்துட்டு போயிருக்கா? கொடுத்துட்டு போயிருக்கா. இந்தாங்க ஐயா. சரியா இருக்குமா? அடுத்த மாசத்துல இருந்து 7000 வாடகை மீனாட்சிட்ட சொல்லிடுங்க. என்னது 7000-மா? இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. வாடகை ஏத்துறதா இருந்தா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஏத்துவாங்க. நீங்க ஒரேடியா 2000 ஏத்துனா எப்படி? வெளியில போயிட்டு விசாரிச்சு பாருங்கம்மா, இந்த மாதிரி வீட்டுக்கு எவ்வளவு வாடகை கொடுக்கறாங்கன்னு. சொல்லையா 10000 ரூபாய் கொடுக்கறாங்க. நான் உங்க மேலயும் உங்க பேத்தி மேலயும் பரிதாபப்பட்டு இது நாள் வரைக்கும் வெறும் 5000 தான் வாங்கிட்டு இருக்கேன். நீங்க எங்க மேல பரிதாபம்லாம் பட வேண்டாம். 2000 ரூபாய்ல சேர்த்து கொடுக்க முடியாது. வேணும்னா ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்கறோம். நான் உங்ககிட்ட இந்த பிச்சையை கேக்குறேன், வாடகை கேக்குறேன். 2000 சேர்த்து கொடுக்கறதா தான் இருங்க, இல்லன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்குமா. எனக்கு 10000 கொடுக்கறதுக்கு ஆளு ரெடியா இருக்கு. அவ்வளவுதானே, நாங்க காலி பண்ணிக்கிறோம். அடுத்த மாசமே காலி பண்ணுங்க. காலி பண்றோம்னா பண்றோம், போங்க. அடுத்த மாசமே காலி பண்ணணுமா? எப்படி மிரட்டிட்டு போறான் பாரு. மீனாட்சி வரட்டும், இருக்கு இவனுக்கு. என்ன வைஷு, இன்னுமா ரெடி ஆகல நீ? அப்பா, நீங்க தானே சொல்லிருக்கீங்க ஈர தலையோட இருக்காத, முடிய நல்லா காய வேணும், அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீட்ல நான் சொல்றத ஃபாலோ பண்ற ஒரே ஆள் நீதான். அதே போல உங்க அண்ணன் சொல்றத நீ ஃபாலோ பண்ணிடாத. அப்பா சாப்பிடுமா, டைம் ஆச்சு பாரு. சரி. ஷோ, பாட்டியால லேட் ஆயிடுச்சு. வைஷு, வைஷு வாங்க மேடம். சாரி 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 சாரி. அப்பா போதும்பா. பரவாயில்லம்மா, சாப்பிடுமா. போதும்பா. ஏய், நீனும் சாப்பிட்டே முடிக்கலையா? கிளாஸுக்கு டைம் ஆச்சுமா. டைம் ஆச்சா? நீ கிளம்பு. இன்னைக்கு கிளாஸே இல்லையே. கிளாஸ் இல்லையா? என்னங்க இது? கிளாஸே இல்லையா? என்ன வைஷு, நீ முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? நான் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சாப்பிட கூட இல்லாம அடிச்சு புடிச்சு ஓடி வந்தேன். அச்சச்சோ, சாரி மேடம். ஐஷோ பாரு, மீனாட்சி எவ்வளவு டென்ஷனா இருக்கா. சாரி மீனாட்சி. ஐயோ சார், இருக்கட்டும். நீங்க எதுக்காக சாரி சொல்றீங்க? இல்லம்மா, நீ கூட சாப்பிடாதான் வந்திருக்க. முதல்ல உட்காரு, அட்டகாசமா ஒரு நெய் ரோஸ் போட்டு தரேன். நான் நெய் ரோஸ் ரொம்ப நல்லா பண்ணுவேன். ஐயோ வேணாம் வேணாம் சார். நான் நிஜமாவே நல்லா போடுவேன், நம்புமா. ஏய் சொல்லுமா. ஆமா மேடம், எங்க அப்பா நிஜமாவே நல்லா தோசை சுடுவாரு. நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஆமா, உனக்காக நான் பேப்பர் ரோஸ் போட்டு வரேன், ஆனா இலவச இணைப்பு கிடையாது. ஓகே. எங்க அப்பா எப்பவுமே இப்படிதான். நீங்க உட்காருங்க, சாப்பிடலாம். பேப்பர் ரோஸ்ட் தலைப்புச் செய்திகளை தேடக்கூடாது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும், நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இவ எப்படி இங்க உட்கார்ந்திருக்கா? என்ன மாமா, ஆட்டோக்காரங்கள போய். கங்கா, இது ரொம்ப தப்பு. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் எதுவும் தப்பா சொல்லலையே மாமா. ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு நீங்க தோசை சுட்டு போடணுமா? போறோம்,
நான் ஏற்கனவே தோசை சுட்டுட்டேன், நீயும் சுட வேணாம். கங்கா, உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை இதே இடத்துல உட்கார வச்சு எத்தனை தடவை நான் தோசை சுட்டு கொடுத்துருக்கேன், மறந்து போச்சா? அப்போ நானும் இவங்கள ஒண்ணா? உண்மையை சொன்னா உன்னை விட என்னை விட நம்ம மீனாட்சி 100 மடங்கு பெட்டர். நான் தெரியாம தான் கேக்குறேன், ஆட்டோ ஓட்டுறதுன்னு அவ்வளோ கேவலமான தொழிலா? அது எவ்வளவு சவாலான தொழில் தெரியுமா? ஒரு வயசு பொண்ணு ஆட்டோ ஓட்டுறான்னா அதை அப்ரிஷியேட் பண்ணணும். பிளைட்டு, மெட்ரோ ட்ரெயின் ஓட்டுறவங்க மட்டும்தான் சாதனை பெண்கள் கிடையாது. இதோ இந்த மீனாட்சியும் சாதனை பெண் தான். செய்யும் தொழிலே தெய்வம்னு செய்யற தொழிலை நேர்மையா செஞ்சுக்கிட்டு இருக்கா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, உனக்கு தான் மருமக இருக்காளே, நீ ஏன்டா சமைக்கிறேன்னு. ஆனா நீ ஒத்தையில கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அது உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல? மீனாட்சிய ஆட்டோ டிரைவரை பார்க்காத, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா பார்க்கணும். மீனாட்சியை நான் சாப்பிட சொன்னதும் அப்படித்தான். இனிமே இதே கண்ணோட்டத்துல வேற யாரையும் பாத்துறாதம்மா. சாரிமா. சாரி சொல்லிட்டாங்க. அடுத்த தோசை இவங்க போடுவாங்க, என்னை விட பிரமாதமா போடுவாங்க. போமா. வர வர உங்க அண்ணி லுக்ல மட்டும் இல்ல, ஆக்ஷன்லயும் சந்திரமுகியாவே மாறிட்டா. அப்பா நீ ஏன் கத்துற? தோசையை வாயில வச்சுக்க. சாப்பிடு, நீ சாப்பிடுமா. எப்படி இருக்கு? சட்னி எப்படிமா? திருக்கழுக்குன்ற கழுகு வந்துருச்சு பத்தியா? நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன் போல இருக்கே. தோசை வாசம் கும்முன்னு அடிக்குது. இவனெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் என் வேலைக்கு ஆகும். என்ன ஒருத்தர் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த கால சினிமாலாம் வருமே, நீ 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 மாத்தி மாத்தி பேசுவாங்களே தவிர சொல்லவே மாட்டாங்க. உங்க 2 பேருக்கும் ஏற்கனவே ஒருத்தர் தெரியுமா? தெரியும். தெரியுமா? தெரியாது சம்பந்தி. தெரியாதா? என்னடா இது? நீங்க தெரியாதுங்கிறீங்க, அவங்க தெரியும்ன்றாங்க. ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல சம்பந்தி. யாரு மணி? என்னைய உனக்கு தெரியுமா? இல்ல சார், எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இவர மாதிரியே இருப்பாரு. ஆனா அவரு இவர் இல்ல. அப்பா. ஓ சம்பந்தி, இந்த உலகத்துல ஒருத்தர் மாதிரியே 7 பேர் இருப்பாங்களாமா. அப்படி என்ன மாதிரியே இன்னொருத்தர் யாரையோ இந்த பொண்ணு பாத்துருக்குது போல இருக்குது. இல்லமா? சம்பந்தி சம்மதம்லாம் பாக்குறாரு. என்ன ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க. உங்கள மாதிரி இன்னும் 6 பேரா? அப்படின்னா என்ன மாதிரி இருக்கிற இன்னும் 6 பேருக்கு வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்களோ நினைச்சு பார்த்தேன். போங்க சம்பந்தி, நான் எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கிண்டல் கேலி ஜாலி தான். போங்க. என்னோட எனக்கு என்னையா ஜாலி? அட போங்க சம்பந்தி. சரிம்மா, நான் கிளம்புறேன். வாய் தான் சொல்லுது, கால் நகர மாட்டேங்குது. வந்த வேலையை முடிச்சிட்டு போங்க. கங்கா, அப்பா வந்திருக்காரு, ஒரு 8 தோசை போடுமா. 6 தான் சாப்பிடுவேன். பாக்கி 2 பார்சலா? போங்க சம்பந்தி. நமக்கு இன்னைக்கு ஹோட்டல்ல தான் சாப்பாடு.
ஏம்மா வயசு கோச்சிங் சென்டர் போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஆட்டோ வச்சிருக்கிறதா சம்பந்தி சொன்னாரு. அந்த ஆட்டோ ஓட்டுற பொண்ணு நீதானாமா? ஐயோ ஏம்மா, நமக்குள்ள நடந்த எதையும் இங்க காட்டிக்க வேணாமா? ஏன்னா நான் இந்த வீட்டு சம்பந்தி. சரி. கடவுளே, கோடான கோடி நன்றி கடவுளே. அப்பா இந்தாங்க. உனக்கும் கோடான கோடி நன்றிம்மா. சாப்பிடுங்க. டயலாக் எல்லாம் பார்த்துட்டியா? என்ன டயலாக்கா? பார்க்கலையே. டேக் பண்றதுக்குள்ள இவ்வளவு பேச வேண்டியிருக்கு. இந்த பார், இந்த டயலாக் பார்த்துக்கோ. இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் பை ஹார்ட் பண்ணிக்கோ. ஓகே, கொஞ்சம் லெஃப்ட்மா. ஏய், ஓ லெஃப்ட்மா. ஓ சாரி, நான் தப்பா காமிச்சிட்டேனா? ஓ லெஃப்ட், ஓ லெஃப்ட். ஓகே, ஃபிக்ஸ். டயலாக் பார்த்துட்டியா? ஒரு தடவை சொல்லி பாரு. மாறி வரும் காலநிலைகளில் சரி விடு, நீ டயலாக பேசு. எங்க போன் அடிக்கிறது டிஸ்டர்பன்ஸா இருக்குங்க. சரி, நீ ஃபர்ஸ்ட் டயலாக் வரைக்கும் பார்த்துட்டல்ல? சரி, ஓகே, போலாமா? அது வரைக்கும் மட்டும் டேக் பண்ணலாம். போலாம். ஆக்ஷன். அனைவருக்கும் இந்த அழகு குறிப்புகளின் மூலம் திவ்யா, தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுத்த கதையெல்லாம் இருக்கு. ஒன்னு போனை ஆஃப் பண்ணி வை, இல்ல அட்டெண்ட் பண்ணி பேசு. ஏன் எங்களை டார்ச்சர் பண்ற? ஏய் இரு, ஏன் கோவப்படுற? திவ்யா, இந்தம்மா, அம்மாக்கு டிஸ்டர்ப் ஆகுதுல்ல, நீ மேல போய் பேசு. போ. போமா. எதுக்கு நீ இங்க வந்த? நான் எத்தனை வாட்டி கால் பண்ணேன், நீ ஒரு தடவை கூட போன் எடுக்கல. அதான் கிளம்பி இங்க வந்தேன். நீ வந்தா நான் உடனே ஓடி வந்து உன்கிட்ட பேசணுமா? திவ்யா, உன் கோவம் நியாயமானதுதான். நான் சொல்ல வரத ஒரு தடவை முழுசா கேளு. எப்பா சாமி, நீ டன் கணக்குல சொன்ன பொய்யெல்லாம் போதும். எப்படியோ எங்க அப்பா உன்னை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் என்கிட்ட விசாரிக்கும் போது எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? இப்படி ஒருத்தரை செலக்ட் பண்ணிருக்கேன்னு எங்க அப்பா இன்டைரக்டா கேக்குறாரு. நான் சொன்னது எல்லாமே நடக்கும். நடத்தி கிழிச்சு பேசாம போயிடுறா, இல்ல என் வாயில இருந்து என்ன வார்த்தை வரும் தெரியாது. இல்ல திவ்யா, அது தயவு செஞ்சு காதலுக்காக போய் சொன்னேன்னு மட்டும் சொல்லாத. காதல்னா என்னன்னு தெரியுமா? உண்மையா இருக்கிறது, நேர்மையா நடந்துக்கிறது. இது ரெண்டுமே உன்கிட்ட இல்ல. நான் உண்மையா இருந்தேன், நேர்மையா நடந்துக்கிட்டேன். அதனாலதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அப்பா அம்மா கிட்ட பேச சொன்னேன். ஆனா நீ தயவு செஞ்சு இனிமே என் வீட்டு பக்கம் வராத. அப்படியும் வந்து எனக்கு டென்ஷன் ஆயிடும். உள்ள அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ போ. போடா. இப்ப நீ போறியா இல்லையா? திவ்யா, நான் சொல்றது எனஃப். இப்படி எல்லாம் சொன்ன நீ கேட்க மாட்டே. திவ்யா, மொண்டை உடைச்சிரு. போடா போடா. வாழ்வா வலியே தீர்வா இல்லவோ வாழ்வில் அர்த்தம் உண்டு. மெய் உணரும் முன்பே சோர்வா பொறு நீ ஒரு நாள் புரியும் என்று. இந்த வெறுமை விடாதா, ஒரு சிறகு விடாதா, சிறு
பாரு. ஹலோ ஹலோ, நான் மலை திருமலை பேசுறேன். சிவசங்கர மாப்பிள்ளைய பேசுறது? ஆமா, நான் அவரோட மாப்பிள்ள தான் பேசுறேன். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சர்டிபிகேட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா சார்? அது விஷயமா தான் நான் உங்களுக்கு இப்ப போனே பண்ணேன். உங்க அப்பாவோட டெத் சர்டிபிகேட், அப்புறம் அது சம்பந்தமான எல்லா டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸும் பக்காவா ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிரிண்ட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை எல்லாத்தையும் பார்த்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். அதனாலதான் எல்லா டீடைல்ஸையும் உங்களுக்கு போன்ல அனுப்பி வச்சிருக்கேன். சரியா இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணுங்க. சரி, ஓகே சார், நான் பாக்குறேன். ஓகே தம்பி. கங்கா, கங்கா. என்னங்க? அப்பாவும் வைஷுவும் இல்லல்ல. மாமா வெளியே போயிருக்காரு, வைஷு கிளாஸுக்கு போயிருக்கா. என்ன விஷயங்க? இல்லம்மா, அந்த புரோக்கர் கால் பண்ணாரு. மாமாவோட டெத் சர்டிபிகேட் ரெடி ஆயிடுச்சா? அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்ல என் போனுக்கு அனுப்பியிருக்காரு. உடனே செக் பண்ணி பார்க்க சொன்னாரு. டேடி, அப்பா வந்துற போறாரு. டேய், அவர் வெளியே போயிருக்காரு. முதல்ல இந்த வேலையை பாருங்க. சரி பாப்போம். இந்த வீடு பிரபு அருள் வைஷ்ணவிக்கு எழுதப்பட்டுள்ளது. அடுத்து கடவுளே, அப்படி என்னத்தை பார்த்துட்டு இருக்காங்க? என்னப்பா பாக்குறீங்க? ஏன்பா, மூணு பேரும் இன்ட்ரெஸ்டிங்கா அப்படி என்னதான் பாக்குறீங்க? இல்லப்பா, அது அப்பா அது ஏன் இப்படி ஷாக் ஆகி நிக்கிறீங்க? அப்படி ஏதாவது ஷாக்கிங் நியூஸ் பாக்குறீங்களா? அது நான் என்ன கொடுங்க, நானும் பாக்குறேன். மாமா, அது ஒரு புடவை வாங்கினா 3 புடவை ஃப்ரீன்னு போட்டுருந்துச்சு. அதுதான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு புடவை வாங்கினா 3 புடவை ஃப்ரீயா? அப்ப சந்தோஷம்னா படணும். ஏன் அதிர்ச்சியாறீங்க? ஆமால, சந்தோஷம் தான் படணும். ஏங்க வாங்க, சீக்கிரம் போய் புடவை எடுத்துருவோம். லேட்டா போனா புடவை கிடைக்காது. வாங்க போலாம். சரி வா, நானே டிராப் பண்றேன். நீ எங்கடா போற? அது புடவை கடை. நான் புடவை எடுக்க போறேன்ப்பா. என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன். வா. என்னடா பிரபு, என்னடா ஆச்சு? பார்த்து நடக்க மாட்டியா? இப்படி இடிச்சிட்டு இருக்க. உட்கார்றா. என்னங்க, என்னாச்சு? இடிச்சுக்கிட்டேங்க. ஒண்ணும் இல்லப்பா, கால்ல லைட்டா இடிச்சுக்கிட்டேன்பா. என்னடா லேசா அடிபட்டு இருக்குற? கால்ல பிளட் வருது.
வா வா டாக்டர் கிட்ட போலாம். வேணாப்பா, லைட்டா தான் இடிச்சிருக்கு. என்னடா நீ முக்கியமான வேலையா வெளில போறேங்கிற? சகுனமே சரியில்லடா. நீ வீட்டுல ரெஸ்ட் எடு, நான் கங்காவோட போயிட்டு வரேன். அது வேணாப்பா. இந்த மனுஷன் அப்பா சென்டிமெண்ட்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வேற சென்டிமெண்டா பேசுறாரே. இவர் பாட்டுக்கு ஏதாவது உளறி தொலைச்சிட்டா இப்ப என்ன பண்ணலாம்? மாமா, அவரு என்ன புடவை கடையில இறக்கி விட்டுட்டு அந்த புது ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஆபீஸ்க்கு நீங்க எப்படி மாமா போவீங்க? ஓ ஆமாப்பா, அந்த கம்பெனிக்கு நான் தான்ப்பா போகணும். ஆமா, மறந்துட்டேன்டா. நேத்து தான் ஒரு புதுசா ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல. ஆமாப்பா. கொஞ்சம் இரு, ஒரு நிமிஷம் இரு. இதோ இந்தா தண்ணியை குடி. முதல்ல டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போ. சரிப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போ. பார்த்து போடா. கண்ணை எங்க வச்சிருக்கியோ? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க. சார், திருமலை சார் இருக்காங்களா? கோயிலுக்கு போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், சிவசு அங்கிள் கூட வந்து திருமலை சாரை பார்த்துட்டு அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு போனோம். ஓ, உங்க பேரு பிரபு அருளா? ஆமாங்க சார். நீங்க வருவீங்க, உங்களை உள்ள உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு தான் போனாரு. நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் போய் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே சார். பிரபு, வேலையெல்லாம் சரியா முடிச்சிருப்பாங்களா? எல்லாம் சரியா வந்திருக்கும்ல? எனக்கு கூட இந்த டவுட் இருக்கு. ஏதாவது சின்ன தப்பு இருந்தாலும் நாம மாட்டிக்குவோம், அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். மாமாக்கு தெரிஞ்சா போலீஸ கூட்டிட்டு வந்து நிறுத்திடுவாரு. நீ வேற பயம்படுத்தாதடி. அவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்தாச்சு, இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அடடே, வாங்க 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 வாங்க. எப்போ வந்தீங்க? சார், இப்பதான் வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க வாங்கம்மா, வந்து உட்காருங்க. ஓம் நம சிவாய. உட்காருங்க. இவங்க சரி, என் ஒய்ஃப் இவங்க சிவசு மாமாவோட பொண்ணு. அப்படியா? மாமனார் டெத்தை தான் பார்க்க முடியல, டெத் சர்டிபிகேட்டையாவது பார்க்கலான்னு வந்தியாமா? சார், சர்டிபிகேட் உயிலாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஒரு நிமிஷம். சுந்தரம் டெத் சர்டிபிகேட், அவரு வீட்டை வாரிசுங்களுக்கு எழுதி வச்ச உயில், அந்த உயிலை ரெஜிஸ்டர் பண்ண பத்திரம் எல்லாமே இதுல இருக்கு. ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது, பக்காவா இருக்கு. கரெக்டா இருக்கு பிரபு. சரி சார், நாங்க வரோம் சார். வாங்க வாங்க வாங்க. வரேன் சார். வரோம். நன்றி சார். தேங்க்யூ. ஏங்க, முதல்ல இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அப்பா கிட்ட கொடுப்போம். அங்க வச்சு பாத்துக்கலாம். கொடுங்க. அதான் கரெக்ட். போலாம். போலாம். அடாடாடாடா, வாங்கின காசுக்கு பஞ்சகம் இல்லாம வேலை பார்த்திருக்கான் நம்ம ஆளு. அடியே, இதாண்டி டெத் சர்டிபிகேட்.
மாப்ள ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பி பிராக்டிக்கல். இத பார், இது வாரிசு சான்றிதழ். சம்பந்தி பிள்ளைகளுக்கு எழுதி வச்ச உயில். சம்பந்தி உயில்லாம் எழுதி வச்சிட்டாரா? அடிப்பொடி பைத்தியக்காரி. அவர் எந்த காலத்துல உயில் எழுதி வச்சாரு? அவர் எழுதி வச்ச மாதிரி போலியா நான் ரெடி பண்ண உயில் ரே. இத பார், இது என்னன்னு தெரியுதா? இது அந்த இடத்தோட பட்டா, என்ஓசி. சரியா? அந்த நியூஸ் பேப்பர் எடு. அப்பா, நியூஸ் பேப்பர் எதுக்குப்பா? சொல்றேம்மா, சொல்றேன். மெயின் பிக்சர் அதுல தான் இருக்குது. இதான். இங்க பாருங்க, கண்ணீர் அஞ்சலி திரு சுந்தரம். எப்படி இருக்கு? எப்படி போலியா என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அவ்வளவு எவ்வளவு பக்காவா ரெடி பண்ணிருக்க பாத்தீங்களா? இவ்வளவுதானா மாமா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? பேப்பர் ஒர்க் அவ்வளவுதான் சின்ன மாப்பிள. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் நமக்குள்ள ரகசியமாவே இருக்கணும். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி மூலமா உங்க வீட்டை சேல்ஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். பார்ட்டி ரெடியான உடனே நாம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி உங்க அப்பாவை வெளியூருக்கு அனுப்பிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடலாம். மாப்பிள ஓகே தானே? மாப்பிள உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஓகே தானே? ஓகே மாமா. எனக்கு டபுள் ஓகே மாமா. பாத்தீங்களா, சின்ன மாப்பிள மாதிரி இருக்கணும். மறுபடியும் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், தப்பி தவறி கூட இந்த விஷயம் நம்மளை தவிர வெளியில வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ரகசியமா எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும், ஓகேவா? நாங்க ரகசியமா வச்சுப்போம்ப்பா, நீங்க கவலைப்பட வேணாம். நாங்க கிளம்புறோம்ப்பா, வாங்க போலாம். வரோம் மாமா. சரி மாப்பிள, வாங்க. மகளை கட்டி கொடுத்த வீடுன்னு உரிமையா சாப்பிட உட்கார்ந்தா ஓசி சோர்னு என்னை அந்த சுந்தரம் எத்தனை தடவை மறைமுகமா கிண்டல் பண்ணியிருப்பான். எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். இனிமே காலத்துக்கு அந்த ஆளுக்கு ஓல்டேஜ் ஹோம் தான். அவர் ஹோல்டேஜ் ஹோம் போறதெல்லாம் இருக்கட்டும், நாம குடியிருக்கிற வீட்டை இப்படி அடிக்கடி மாத்திட்டு இருக்கமே, அதுக்கு ஒரு வழி பண்ணலாம்ல. கவலைப்படாதடி, சம்பந்திய ஒரேடியா ஹோமுக்கு அனுப்பிட்டேன்னா நம்ம பொண்ணு வீடு தான் நமக்கு சொந்த வீடு. நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஆள் வந்து மறைமுகமா குத்தலா பேசுவான். அப்படியே எதாச்சும் அடிக்கலான்னு தோணும். என்ன பண்றது, பசிக்கும். அதனால சிரிச்சு சமாளிச்சிட்டு இருந்தேன். இனிமே அப்படி அவமானப்பட வேண்டியது இருக்காதுரி. நானும் நீயும் மக வீட்டுக்கு போய் ராஜா ராணி மாதிரி வாழலாம். என்னைய அவமானப்படுத்தின அந்த சுந்தரத்துக்கு சரியான பாடம் கத்து கொடுப்பட்டி. ஏங்க, உங்க அப்பா சென்டிமெண்ட் எல்லாம் மூட்டை கட்டி இங்கேயே வச்சுட்டு உள்ள வாங்க. உங்க அப்பா முன்னாடி ஃபீல் பண்ணி காரியத்துக்கு எடுத்துறாதீங்க. ஆமா பிரபு, அவர் உனக்கு மட்டும் அப்பா இல்ல, எனக்கும் தான் அப்பா. ஓவர் சென்டிமெண்ட் நம்ம ரூட்டுக்கு ஒத்து வராது, பாத்துக்கோ. சுந்தரம் ஹியர். சார், நேத்து தானே கொடுத்தீங்க, ஏன் சார் அவசரப்படுறீங்க? அண்ணி தண்ணி கொடுங்க. டேய் பிரபுவா, போன காரியம் நல்லபடியா நடந்ததா? என்னப்பா பிரபு, உன்னத்தான் கேட்கிறேன், போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சுப்பா. நல்லபடியா முடிஞ்சிருச்சுப்பா.
நல்லபடியா முடிஞ்சிடுச்சுன்னா அது சந்தோஷமா சொல்ல வேண்டியதுதானே. அதுக்கே இவ்வளோ சோகம்? இல்லப்பா, மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா. என்ன கஷ்டம்? ஏண்டா பிரபு, நீ ஆசைப்பட்டு தானே அந்த கம்பெனிக்கு போன? இந்த கம்பெனியோட அந்த கம்பெனில சம்பளம் அதிகமா வருதுன்னு சொன்ன, அப்புறம் என்ன? என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷம் வேலை பார்த்த கம்பெனி இல்லையா, ஒரு சென்டிமெண்டா. சென்டிமெண்ட் இருக்கிறது தப்பே இல்லை. ஆனா அந்த சென்டிமெண்டே நம்ம வளர்ச்சிக்கு தடையா இருக்கும்னா சென்டிமெண்ட்டை தூக்கி போட்டணும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பி ஹாப்பி. டேய் பார்த்தா, உன்னை எப்போ ஃபோன் பண்ண சொன்ன, நீ எப்போ ஃபோன் பண்ற? கேட்கலையா? ஏய் என்ன எனக்கு கேக்குது? ஐயோ டேய் சாரிடா, கொஞ்சம் லைன்ல இரு. ஆமா, இங்க சிக்னல் வீக்கா இருக்கு. நான் வெளில வந்து பேசுறேன். இருடா, வச்சிடாத. இங்க வாங்க. வெளியே அவ்வளவு தூரம் சொல்லி தானே கூட்டு வந்தேன், இப்படி சொதப்புறீங்க? நல்ல வேலை தப்பிச்சோண்டா, மாட்டி இருந்தா என்ன ஆகுறது? இல்லடா, அப்பா பார்த்த உடனே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. டேய் பிரபு, உன்னை வச்சுல என்னடா பண்றது? 90% வேலை முடிஞ்சது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஏதாவது பண்ணி சொதப்பி விட்டுறாத, மொத்தமும் கெட்டு போயிடும். என்ன அருள், எதை சொதப்பிடாதன்ற? அது சென்டிமெண்ட் மேட்டரா சொல்லிட்டு இருந்தீங்களாப்பா, அதை தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓ ஆமா, உங்க 2 பேருக்கும் பணம் கொடுத்தேன்னு செட்டில் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் கொடுத்துட்டாங்க மாமா. அது எப்படி உனக்கு தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி நான் கேட்டுட்டு இருந்தேன் மாமா, கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. ரொம்ப பொறுப்பா இருக்கம்மா. என்ன அடிக்கடி கங்கா சந்திரமுகியா மாறிடுற, ஆனா இப்போ நீ கங்காவாதான் இருக்க, சந்தோஷமா இருக்க. ஒரு காஃபி தெரியாமா? எவ்வளோ புகழ்ந்து பேசியிருக்கேன். கங்கா, சீக்கிரம் அப்பாவுக்கு போய் ஸ்ட்ராங்கா காஃபி எடுத்துட்டு வா. ஓ, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? பிரபு அவசரப்படுத்தாத, கொண்டு வருவா, நீ போமா. ஆண்டவா. பிரபு வா போலாம். இறங்க. இதோ இதான் என் வீடு. வா. அட வா. இல்ல பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். ஏன் என் வீட்டுக்குலாம் வரக்கூடாதா? அட என்னங்க நீங்க, வாங்க போய் வா. இதுதான் இந்த இளவரசியோட அரண்மனை, வாடகை அரண்மனை. பாட்டி வா. பாட்டி இருடி வரேன். பாட்டி, வைஷ்ணவி ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. ஓ, இவதான் சுந்தரத்தோட பொண்ணா? வணக்கம் பாட்டி. வணக்கம். மகாலட்சுமி மாதிரி இருக்க. வைஷு, எனக்கு அம்மா அப்பா எல்லாமே என்னோட பாட்டி தான். ஏன் பாட்டி, சவாரி போனதுக்கு அப்புறம் போன் பண்ணி கரண்ட் பில் கட்டணும்னு சொல்ற? காலையில தானே கிளம்புன, அப்பயும் அதெல்லாம் கொடுத்து விட்டுருக்கலாம்ல. வயசாயிருச்சுடி, மறந்து போயிட்டேன். இன்னைக்கு கடைசி தேதி வேற, என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் உனக்கு போன் பண்ணேன். சரி, போய் அட்டை எடுத்துட்டு வா போ. வைஷு, நீ உட்காரு, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். பாட்டி சீக்கிரம் அட்டை எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டேன். இந்தா. வீட்டை ரொம்ப நீட்டா வச்சிருக்கீங்க. எல்லாமே என்னோட பாட்டி தான். போலாமா? போலாம். வரும் பாட்டி. நல்லதுமா. வா.
போயிட்டு வரோம் பாட்டி. எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா, மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. ஆனா அந்த படுபாவி நம்ம குடும்பத்துக்கு என்னென்ன பண்ணியிருக்கான். அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணா? ஐயோ, சாவி மறந்துட்டேன். வைஷு, சாவியா உனக்கு தண்ணி எடுக்க போனல, அப்ப கிச்சன்லயே விட்டுட்டு வந்துட்டேன். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. அட, ஆள் சூப்பரா இருக்காளே. வெயிட்டிங்கா, போலாமா? மீட்டருக்கு மேல போட்டு தரேன், வரியா? நீ என்னடா மீட்டர் மேல போட்டு தரது? நான் குடுக்கறேன்டா, நான் குடுக்கறேன். வாங்கிக்கோடா. என்னைய அடிச்சிட்டியா? நான் யார் தெரியுமா? நான் பண்ணுவேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. போடா. மீனாட்சி, என்னாச்சு மீனாட்சி? ஏன் இவர் அடிக்கிற? அக்கா, வீட்டுக்கு வந்து பொண்ணுகிட்ட அசிங்கமா பேசுறான். ஏய், என்னப்பா நீ தெரிஞ்ச பையனா இருந்து இப்படி பண்றிய? தப்பு இல்லையா? ஏய், இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கம்பி என்ன வச்சிருவேன். தெரிஞ்ச மூஞ்சா இருக்கேன்னு பாக்குறேன். வா. ஏண்டா டேய், பக்கத்து தெரு பையனா இருந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? பொம்பளை பிள்ளைங்களை பத்தி தப்பா பேசிக்கிட்டு அலையற? சை, இந்த மாதிரி பசங்க எல்லாம் எதுனா இருக்காங்க. நான் என்ன பண்றது, கடையில ஒரே கூட்டம். வைஷு, சாரி. வா. பரவாயில்ல மேடம், விடுங்க. உங்களுக்கு என்ன இவ்ளோ கோவம் வருது? அப்புறம் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்து நம்ம ஒதுங்கி போக கூடாது. பதிலுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மத்தவங்களுக்கு பயம் வரும். சரியா? சூப்பர் தான், வாங்க போலாம். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றா, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேன்றா. என்ன பண்றது? இப்ப என்ன பண்ணலாம்? ஒன்னும் புரியலையே. வாய்ஸ் மெசேஜ் போடுவா. வாய்ஸை கட்ட ஏதாவது ஃபீல் பண்ணி மெசேஜ் போடுவா. நான் திவ்யா டிவோட்டி பேசுறேன். உன் முகத்தை பார்க்காம, உன் குரலை கேட்காம நடப்பணமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் பொய் சொன்னது தப்புதான், என்ன மன்னிச்சிரு. இந்த நடப்பணத்துக்கு உயிர் கொடு. ரிப்ளை பண்ணு ப்ளீஸ். என்ன உன் ஆளோட சண்டையா? அவ்வளோ ஃபீலிங்ஸா வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு இருக்க? ரொம்ப தான் பண்றா நீ. நான் ஃபோன் பண்றேன், என் கால் எடுக்கவே மாட்டேன்றா. சரி, நம்பர் கொடு. அண்ணி, எதுக்கு அண்ணி? கூட சொல்றேன், நான் பேசி காம்ப்ரமைஸ் பண்றேன். கொடு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன் லவ்வுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? நம்பி கொடு அருளு. நம்பர் சொல்லு. 98400. யார் இது? அன்னோன் நம்பரா இருக்கு. ஒருவேளை அவனா இருக்குமோ? என்னடா ரிங் போயிட்டே இருக்கு, அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா? ஹலோ. அருள் அட்டென்ட் பண்ணிட்டா. ஹலோ, யார் பேசுறது? நான் அருளோட அண்ணி கங்கா பேசுறேன். நீ பேசலன்னா பரவாயில்ல, நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. சொல்லுங்க. உனக்கும் அருளுக்கும் என்ன பிரச்சனைன்னு நான் சத்தியமா கேட்க மாட்டேன்.
ஆனா உன்கிட்ட பேசாம பாவம் 4 நாளா நடப்போனமா நடமாடிக்கிட்டு இருக்கான். நாலு நாளா அவன் சாப்பிடல, தூங்கல, குளிக்கல. அவ்வளோ ஏன் பச்சை தண்ணி கூட பல்லுல படல. அவனை பாக்குறதுக்கே பாவமா இருக்குமா. சுருக்கமா சொன்னா இனிமே அவன் உயிர் வாழ்றதே உன் கையில தாம்மா இருக்கு. அவனுக்கு உயிர் கொடுமா. அந்த இடியட் அங்க இருக்கானா? அவன்கிட்ட போனை கொடுங்க. இரு குடுக்கறேன். இந்தா பேசு. திவ்யா, ஏய், உன் அண்ணி பேசுனா நான் உன்னை மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறியா? இப்ப கூட நான் உன்னை மன்னிக்க தயாரா இல்ல. இனிமே போன் பண்ணாத. உங்களுக்கு எத்தனை பேப்பர்ஸ் அரியர்ஸ் இருக்குன்னு நீங்களே சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 85%. திவ்யா, திவ்யா, ஏய், உன்னை இப்படி பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? எப்பவுமே சிரிச்சு பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டு கலகலன்னு இருப்ப. ஆனா 2-3 நாளா உன்னையே நீ தனிமைப்படுத்திக்கிட்டு எதுக்காக இப்படி முடங்கி கிடக்குற? பொய் சொன்னவ அதை பத்தி கவலையே படாம ஃப்ரீ பேர்டா சுத்திக்கிட்டு இருக்கான். அவனையே நினைச்சுக்கிட்டு நீ இப்படி ஆங்கிரி பேர்டா முடங்கி கிடக்கணுமா? மா, உங்க அட்வைஸ கேக்குற முல்ல இப்ப நான் இல்ல. போய் உங்க வேலையை பாருங்க. ஹேய், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருந்தா நான் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேனா? அதே மாதிரி தான் இதுவும். உனக்கு மனசு சரியில்லைன்னா பெத்தவ கேப்பா. கேட்கணும். அவ தான் பெத்தவ. என் செல்லம் இல்ல, நான் உனக்கு தப்பா சொல்லுவேனா? உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். ஒன்னே ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஜாதி அந்தஸ்து அதெல்லாம் கூட விட்டுடுறேன், அது பிரச்சனையே இல்ல. ஆனா பொய், வாயை திறந்தாலே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ அவன் கூட பழக ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? 6 மாசம் இல்ல 1 வருஷமே வச்சுக்கியே. இத்தனை நாள்ல ஒரு நாளாவது திவ்யா நான் உன் மேல இருக்கிற பிரியத்தினாலதான் பொய் சொல்லிட்டேன், உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் நான் பொய் சொன்னேன், என்ன மன்னிச்சிரு, ஆனா நான் சொன்னபடி வாழ்க்கையில நடந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்க, அவன் நல்லவன் மனுஷன். ஆனா இப்ப வரைக்கும் அவன் எதுவும் வாயே திறக்கல. ஏன் உங்க அப்பா கேக்குற வரைக்கும் கூட அவன் வாயே திறக்கல. உங்க அப்பா மட்டும் அவனை பத்தின உண்மையை கண்டுபிடிக்காம இருந்தாருன்னு வச்சுக்கேன், கடைசி வரைக்கும் அவன் உங்ககிட்ட பொய்யாதான் இருந்திருப்பான். திவ்யா மனசுல குழப்பம் வந்துருச்சு. இந்த சான்ஸை நாம மிஸ் பண்ணவே கூடாது. குழம்புன குட்டையில தான் மீன் பிடிக்க முடியும். அவனை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசி இவ மனச குழப்பி அவனை தூக்கி வெளியே போட வைக்கணும். குடிகாரன் கொலைகாரனை கூட மன்னிச்சிடலாம் திவ்யா. ஆனா பொய் சொல்றவன், அதுவும் உண்மையா நேசிக்கிற ஒரு பொண்ணு கிட்ட அவனோட உண்மையான அடையாளத்தை மறைச்சு பொய் சொல்றவனை மன்னிக்கவே கூடாது. அவன் உனக்கு பொருத்தமானவனே இல்ல, நீ அவனை மறந்துருமா? போதும், நிறுத்துங்கம்மா. சும்மா பொய் சொல்லிட்டான்னு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்ன இதுதான் சமயம் பார்த்து என்ன பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறீங்களா? அருள் பொய் சொன்னான்னு தெரிஞ்சதும் நான் அவன் போனை கூட அட்டன் பண்ணல. வீட்டு வாசல்ல வந்து நின்னவன அவனை கல்ல கொண்டு மண்டைய உடைப்பேன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டான். அதுக்காக அவனை மனசுல இருந்து வெளியே தூக்கி போட்டுட முடியுமா?
இப்போ அப்பா உங்ககிட்ட போய் சொல்லிட்டாருன்னா அடுத்த நிமிஷமே அவரை தூக்கி போட்டுட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவீங்களா? ஏய், என்னடி பேசுற? உங்க அப்பா போய் சொன்னதுக்காக நான் டைவர்ஸ் பண்ணுமா? ஆமா, நீங்க பேசுறது எனக்கு அப்படிதான் இருக்கு. அம்மா, அருள் போய் சொன்னதுல எனக்கு அவன் மேல கோவம் தான். அதுக்காக நீங்க சும்மா சும்மா அதையே சொல்லி என் மனசை மாத்த ட்ரை பண்ணாதீங்க. நான் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. முதல்ல இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏங்க, என்னங்க இவ இப்படி பேசிட்டு போறா? நான் ஒண்ணு கேட்கறேன், நீ தப்பா நினைக்க கூடாது. அந்த பையன் பொய் சொன்னாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் அவனை வேண்டான்னு சொல்றியா, இல்ல உன் பொண்ணு மேல இருக்கிற உண்மையான அக்கறையில அவனை வேணான்னு சொல்றியா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி, ஓகே, உன் பொண்ணுகிட்ட சொன்னதை விடு, என்கிட்ட சொல்லு. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. இல்ல உனக்கு வசதி வாய்ப்பு, சொந்த பந்தம், சாதிசனம் எல்லாத்தையும் யோசிச்சு தானே நீ பேசுற. உன் பொண்ணு கல்யாண விஷயத்துல நீ நினைச்சதை நடத்தி காட்டணும்னு நீ எப்படி இவ்வளவு பிடிவாதமா இருக்கியோ, அந்த பிடிவாதத்துல பாதியாத நீ பெத்த பொண்ணுகிட்டயும் இருக்கும்ல. அவன் அப்படிதான் இருப்பா. அவன்கிட்ட ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம், அதை அவன் செஞ்சு காட்டட்டும். அதை நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். சொன்னபடி அவன் நடந்துக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் நான் திவ்யா கிட்ட பேசுறேன். அது வரைக்கும் சும்மா நீ அவகிட்ட தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காது. இது பாருனாச்சு, நீயா விட்டா கூட அவன் செஞ்ச தப்ப அவ யோசிப்பாள்ல. அதனால அவன் முடிவை ரீகன்சிடர் கூட பண்ணலாம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. வயசு பிள்ளைங்க கிட்ட ஒண்ணு செய்யாதன்னா அந்த விஷயத்தை ஏன் செய்யக்கூடாதுன்னு தான் அவங்களுக்கு தோணும். கொஞ்ச நாள் அவளை கண்டுக்காம விடு, தானா சரியா போயிடுவான். அது எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? எல்லாரும் இவர மாதிரியே இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு போல. அவளை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். சார் வணக்கம் சார். வாங்க சார். நம்ம வேணும்னு நினைச்சு அப்புறம் வேண்டான்னு சொன்ன ப்ராப்பர்ட்டி இப்ப மறுபடியும் சேல்ஸுக்கு வந்திருக்கு சார். என்னையா சொல்ற? மாமா வேணும்னு நினைச்சு வேண்டான்னு விட்ட ஒரே ப்ராப்பர்ட்டி அந்த கஸ்தூரி இல்லம் தான். கரெக்ட் சார். அந்த கஸ்தூரி இல்லம் தான் இப்ப சேல்ஸுக்கு வந்திருக்கு சார். யோ, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ப்ராப்பர்ட்டி ஓனரு ஏதோ பேர் கூட சுந்தரம் சார். சுந்தரம். அந்த ஆள் தான் மாமா வீட்டுக்கு வந்து மாமா கிட்ட சென்டிமெண்ட்டாக பேசி மனசையே மாற்றிட்டு போனவராச்சே. அவர் எப்படி வீட்டை வைப்பாரு சார்? அந்த சுந்தரம் இப்போ உயிரோடு இல்லை சார், இறந்துட்டாரு. யோ, என்னையா சொல்ற? ஆமாம் சார். நாம போய் பார்த்த அந்த கஸ்தூரி இல்லம் ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபைலு, அவர் இறந்து போனதுக்கான டெத் சர்டிஃபிகேட், வாரிசு சர்டிஃபிகேட், உயில்னு எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்கு சார். சார் இதை பாருங்க, பேப்பர்ல கூட நியூஸ் வந்திருக்கு சார். எங்க வீட்டை வெறும் கட்டிடமா பார்க்காதீங்க, எமோஷனல் பாண்டிங்கா பாருங்க. சுந்தரம் இறந்து போனதால தான் பசங்க வீட்டை சேல்ஸ் பண்ற முடிவுக்கு வந்திருப்பாங்க போல இருக்கு. ஆமா சார். என்ன சார் சொன்னாரு? கஸ்தூரி இல்லத்துக்கு போக சொல்லியிருக்காரு. சூப்பர் சார். டீலை முடிச்சலாமா? இல்ல தீபன், சுந்தரம் இறந்து போன தகவலை கேட்டு மாமா ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. முதல்ல வீட்டுக்கு போய் விசாரிக்க சொல்லியிருக்காரு. சார் அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி? அதை பத்தி அவர் எதுவும் பேசவே இல்லை. நல்ல மனுஷன் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி உடனே வீட்டுக்கு போய் விசாரிக்க சொல்லியிருக்காரு. போயிட்டு வந்துடலாம். ஓகே சார். டிரைவர் வண்டி எடுங்க. அப்பா இந்தாங்கப்பா. தேங்க்யூமா. அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் பத்த மாட்டேங்குது. அப்பா ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டீங்களா? எல்லாம் முடிச்சாச்சு. அதானே பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? இல்லப்பா, இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன்.
ஏமா நானே வெட்டியா இருக்கேன் தான் இந்த வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கேன். உனக்கு எங்கேயாவது வெளில போகணுமாமா? ஆமாப்பா. அப்படியா? நீ போய் ரெடி ஆயிடு, நானும் ரெடி ஆயிடுறேன். சரிப்பா. ம் ம் சரி. வைஷு. அப்பா இது ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நான் ரெடிமா. இன்னுமா ரெடி ஆகல? வாமா. வரேன்ப்பா. வைஷு. நான் ரெடிப்பா. போலாமா? பா இவ்வளோ நேரமா ரெடி ஆகிறதுக்கு? வா போலாம். ம். அப்பா போனை மறந்துட்டேன், எடுத்துட்டு வந்துடுறேன். ஓ வேற ஒன்றும் மறக்கல? இல்லப்பா. வா. கங்கா கங்கா. என்னங்க உங்க அப்பாவும் வைஷுவும் கிளம்பிட்டாங்களா? இப்பதானே போறாங்க, பாக்கலையா? இல்ல. காஃபி எடுத்துட்டு வரியா? நீங்க உட்காருங்க. அருள் உனக்கும் வேணுமா? முத்து, இங்க பக்கத்துல ஒரு இடத்துக்கு போனோம். சரி நான் பாத்துக்கிறேன். நமக்கு ரெகுலரா வர ஆட்டோ முத்து வேற ஏதோ சவாரிக்கு போயிட்டானா? நம்ம திருமணிக்கு போயிடலாமா? சரி வா. சார் வாங்க சார், உட்காருங்க. என்ன சார் திடீர்னு சொல்லுங்க. எங்களுக்கு விஷயம் லேட்டாக தான் தெரிய வந்துச்சு. மாமா நியூஸை கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு. என்ன சொல்றாரு? ஒண்ணுமே புரியல. மனுஷன் நல்லா தானே இருந்தாரு. என்னாச்சு? எப்படி இறந்தாரு? அது அது வந்து ஏதாவது சொல்றா? அது வந்து மாமா ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஃபங்க்ஷன்ல கலந்துக்க போயிருந்தப்போ வெளியூர்ல இப்படி ஆயி போச்சுங்க. ஓ. அந்த ஷாக்ல இருந்து எங்களால இன்னும் வெளியே வர முடியலங்க. ஆமா சார்.
நியூஸை கேள்விப்பட்டதும் என் மாமாவே ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. உங்களுக்கு இருக்காதா? கடைசி காரியம் கூட சொந்தக்காரங்க தான் கூட இருந்து பண்ணாங்க. அவர் எங்களை விட்டு போன மாதிரி எங்களுக்கு இன்னும் தோணலைங்க. ஆமா சார். வீட்டை பார்த்தாலே தெரியுது, துக்க வீடு மாதிரியே தெரியலையே. ஆமாங்க, இன்னும் காரியம் கூட பண்ணல. ஓ ஆமா சார். அவரோட இழப்புல இருந்து நாங்களே இன்னும் முழுசா வெளியில வரல. 30வது நாள் காரியம் வச்சிருக்கோம். சரிங்க, மாமா தான் அனுப்பி வச்சாரு. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. தைரியமா இருங்க. அப்பாடா, அந்த ஆள் நம்புற மாதிரி அண்ணி கரெக்டா போய் சொல்லிட்டாங்க. உங்க அண்ணன் தம்பி 2 பேரை பத்தி தான் நல்லா தெரியுமே. பேப்பரை பார்த்துட்டு துக்கம் விசாரிக்க வந்தவரு எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா டக்குன்னு பதில் சொல்ல வேண்டாமா? திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த ஆளு வீடு தேடி வந்ததே எனக்கு ஷாக்கு. அதுவும் அப்பாவோட கண்ணீர் அஞ்சலி விளம்பரம் வந்த பேப்பரோட வந்தது இன்னும் கொஞ்சம் ஷாக்கு. அதான் அண்ணி சமாளிச்சிட்டாங்களே, விடுறா. நல்ல வேலைடா, அப்பாவும் வயசும் வீட்டுல இல்ல. அதனால இன்னைக்கு இவளை வச்சு சமாளிச்சாச்சு. அடுத்து இதே மாதிரி இன்னொரு தடவை வேற ஒருத்தர் வந்தா என்ன பண்றது? டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக போலியா ஏற்பாடு பண்ண பேப்பர் நியூஸ் கேஜி பில்டர்ஸ் கிட்ட எப்படி போச்சு? எனக்கு என்னமோ சரியா படல. அப்பவே பில்டர்ஸ் கைக்கெல்லாம் போகும் தானே சொன்னாங்க. பப்ளிக்கெல்லாம் போகாது, பயப்படாதீங்க. ஆமாண்டா, அதுக்கெல்லாம் பயப்படாத. அண்ணி சொல்றத மட்டும் கேளு. அண்ணா அண்ணா, டேய் லேட்டா வந்துட்டு ஏன்டா கத்துற? இல்லண்ணா, இந்த பொண்டாட்டி தொல்லை தாங்கலண்ணா. பொண்டாட்டி தொல்லையா? என்னாச்சு? அது வந்துண்ணா, உன்னை கட்டினத்துக்கு நான் ஒரு வேலைக்காரி ஆயிட்டேன் அப்படிங்கிறாண்ணா. அப்படியா? இத்தனைக்கும் காலையில எழுந்ததும் நான் தான் வாசல் தெளிக்கிறேன், சமைக்கிறேன், வீடு கூட்டுறேன், துணி துவைக்கிறேன். ஆனாலும் சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்கார மாதிரி தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். பரவாயில்ல, நீ வேலைக்கார, உன் பொண்டாட்டி வேலைக்காரி தானே. ஏண்டா 2 பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்ற அளவுக்கு நெருக்கமா இருந்தீங்களே, எங்க சண்டை வந்தது? சாப்பிட்ட தட்டை யார் கழுவுறது அப்படிங்கறதுல தான். இன்னும் தட்டை கழுவாமையே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அண்ணா நல்லதா, எங்க சண்டை தீர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கண்ணா. டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர் வாக்கிங் போனா சரியாயிடும். வாக்கிங் போயிட்டு வந்தா சரியாயிடுமாண்ணா? போயிட்டு வரக்கூடாது. 10 கிலோமீட்டரா போயிட்டே இருந்தா 10 நாள்ல 100 கிலோமீட்டர் வந்துடும். அவ்வளவுதான், சண்டையே வராது. நானும் சந்தோஷமா இருப்பேன். என்னண்ணா? அவ்வளவுதான், வந்த வேலையை பார்ப்போம். சார் நாங்க இதெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணிட்டீங்களா? ஓகே சார், அந்த லிஸ்ட்டை கொடுங்க சார். இதெல்லாம் லிஸ்ட்ல இருக்குது, பாக்கியும் கொஞ்சம் பாத்துருங்க. ஓகே சார், பாத்துறேன் சார். நீங்க போங்க, நான் வரேன். சார் நான் எல்லா பொருளும் எடுத்து வைக்கிறேன். நீங்க போங்க, வாங்க நான் சார். இருக்கேன். நான் ஏதாவது பார்த்துட்டு வரேன். இது ஓகேடா? அழுக்காயிடும். டேய் முடிஞ்சுதாப்பா? இதோ முடிய போகுது சார். சார் ரெடி சார். இந்தாங்க சார்.
பார்த்தா அண்ணா உனக்கு ஏதாவது வேணுமாடா? இல்லைண்ணா வேணாண்ணா சரி ஒன்றும் சரி சரி ஒன்றும் இல்லையே, ஏதாவது கேட்டுற போறியோன்னு நினச்சேன். நான் குடுக்குறேன். ஏய் என்ன நான் யார் தெரியுமா? என்ன பண்ணுவ? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. போடா. ஏண்டா அவுச்ச வேர்க்கடல வாங்கிட்டு வரல? டேய் அதுக்கு பதிலாக தான்டா பெப்பர் தூக்கலா போட்டு பொடி மாஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். சியர்ஸ் சியர்ஸ். என்னடா டேய் மச்சான் கிளாஸ் எடுத்து சியர்ஸ் சொல்றா. என்னடா அவன் என்ன வச்சுருக்கிறான்? டேய் சியர்ஸ் சொல்றா. டேய் மிக்ஸ் பண்ணது குடிக்காம என்னடா ராவா குடிக்கிற? டேய் உனக்கு தான் கிளாஸ்ல ஊத்திருக்கடா, அதை எடுத்து குடிடா. என்னோட ஏரியால மாசா கெத்து காட்டி நின்றா அந்த ஆட்டோக்காரியை அஷ்டா இமேஜே டேமேஜ் பண்ணிட்டா. விடு மச்சான், அவ ஒரு ஆளே கிடையாது. டேய் இப்போ என்னடா அவன் என்ன பண்ணுன்னு சொல்றா? பதிலுக்கு அவளோட இமேஜ் டேமேஜ் பண்ணுமா சொல்லு? அதெல்லாம் மச்சான், என் மேல கை வச்சதை நினைச்சு அவளை கதற விடணும்டா. அப்ப நாளைக்கு ஒரு வழி பண்ணிடலாமாடா? டேய் உடனே கை வைக்க கூடாதுடா. அவ இப்ப கால் தடுமாறி விழுந்தா கூட நாம தான் காரணம்னு சொல்லிடுவானுங்க. 2 நாள் அமைதியாடுறா. டேய் இவன் சொல்றது கரெக்ட் தான்டா. அதுக்கப்புறம் அவளை இந்த ஏரியா விட்டு துரத்திடலாம்டா. அவ குடியிருக்கிற ஹவுஸ் ஓனரு உங்க ரிலேஷன் தானடா, அவரை வச்சே துரத்திடலாம்டா. என்னங்கிற? இல்ல மச்சான், அவளை துரத்துறது பிரச்சனை இல்ல, அவளை வச்சு ஒவ்வொரு நாளும் திருப்பி அடிக்கணும்டா. அப்பதான்டா கரெக்டா இருக்கும். வைஷு அப்பா அப்பா இந்தா நீ கேட்ட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா நான் கேட்ட ஸ்டேஷனரி திங்ஸ் எங்க? பெரிய ஸ்டேஷனரி நோட் புக் தானே, என்னமோ பெருசா அதை அங்க வச்சிருக்கு பாரு. ஓகே. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அப்பா இத பிரிக்கவே முடியலப்பா, அவ்வளவு டைட்டா இருக்கு. என்ன பொண்ணு நீ? நான் பிரிக்கிறேன், நீ போய் காஃபி கொண்டா. சரி பிரிச்சு கொடுங்க. மொக்கையா இருக்கு.
மாமா தேங்க்யூ. இந்தா நீ கேட்ட நோட் புக்கெல்லாம் இருக்கு, சரியா இருக்கான்னு பார்ப்போம். தாத்தா டேய் என்னடா ராத்திரி நேரத்துல பால் விளையாடிட்டு இருக்க? அப்ப நான் என்ன விளையாட்டு விளையாடுறது? தூங்க போனோம். சரி ஒண்ணு பண்ணு, அதோ அந்த பேப்பர் வச்சிருக்கல, அதை கிழிச்சு ஒரு ராக்கெட் பண்ணு. நான் சொல்லி கொடுத்தேனே. ஜாலி. நீ பண்றா. தாத்தா கரெக்டா பண்றேனா? டேய் சூப்பர்ரா. எப்படி பறக்கும் பாருங்க இப்போ. வருங்கால அப்துல் கலாம் டா நீ. தாத்தா சொல்றா. ரைட் ரெடி. நான் பெரியவனானதும் பைலட் ஆயிடுவேன். நீ கண்டிப்பா ஆவடா. என்னோட பொண்ணு ஒரு டாக்டர், பேர பைலட். அப்புறம் என்ன? அப்பா நீங்க ஆசைப்பட்டா கண்டிப்பா நடக்கும். ஆகாஷ் பைலட் ஆயிடுவான். ரொம்ப சந்தோஷமா. அப்போ அதுல ஒரு சீட் கொடுப்பீங்களா எனக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ட்ரிப், அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு. டேய் எனக்கு அந்த பிளேன்ல ஜன்னல் ஓரமா சீட் கொடுறா. அவசரம்னா டக்குன்னு இறங்கிடலாம். தாத்தா இப்போ உங்களுக்கு வருது, ரெடியா இருங்க. ஐயோ பிரமாதம்டா. வைஷு பாரு. சூப்பர் தாத்தா, என் ஃளைட்ட கொடுங்க. டேய் எவ்வளவு நேரம் தான் விளையாடிட்டு இருப்ப? காலையில ஸ்கூலுக்கு சீக்கிரமா போகணும்ல. வா வா போலாம். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன் மம்மி ப்ளீஸ். நாளைக்கு விளையாடு. வா படுக்கலாம். கங்கா ஏய் ரிட்டர்ன் ஃளைட். பாத்தியா உங்க அப்பா குறி வச்சா தப்பாது. சரிப்பா டைம் ஆயிடுச்சு, நீங்க போய் தூங்குங்க. நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்கா? உனக்கு தான் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, நீ போய் படு போ. சரிப்பா. குட் நைட். குட் நைட்.